சுற்றுச்சூழலுடனான வேதியியல் அல்லது மின்வேதியியல் வினையால் உலோகங்கள் படிப்படியாக அழிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. ஒடுக்கம் ரிடக்ஷன். B. ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன். C. மின்னாற்பகுப்பு எலக்ட்ரோலைசிஸ். T. அரிமானம் கொரோஷன். சரியான பதில் D. அரிமானம் கொரோஷன். 4. உலோகங்கள் அவற்றின் சூழலில் உள்ள காற்று, ஈரப்பதம் அல்லது வேதிப்பொருட்களுடன் வினைபுரிந்து சிதைவடைவதே அரிமானம் எனப்படும். இரும்பு துருப்பிடித்தல் என்பது அரிமானத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். டிஎன்ஏவின் சர்க்கரை கூறின் முழு பெயர் என்ன? A. ஃபிரக்டோஸ் சர்க்கரை ஃப்ரக்டோஸ் சுகர். B. குளுக்கோஸ் சர்க்கரை குளுக்கோஸ் சுகர். C. ரைபோஸ் சர்க்கரை ரைபோஸ் சுகர். D. தியாக்சிரைபோஸ் சர்க்கரை டாக்சைரிபோஸ் சுகர். சரியான பதில் D. தியாக்சிரைபோஸ் சர்க்கரை டாக்சைரிபோஸ் சுகர். சரியான விடை T. டிஎன்ஏ. டிஎன்ஏ என்பதன் விரிவாக்கமே டியாக்சிரைபோ நியூக்ளிக் அமிலம் என்பதாகும். இதில் 5 கார்பன் கொண்ட டியாக்சிரைபோஸ் சர்க்கரை உள்ளது. இது ஆர்என்ஏவில் உள்ள ரைபோஸ் சர்க்கரையிலிருந்து ஒரு ஆக்சிஜன் அணு குறைவாக இருப்பதன் மூலம் வேறுபடுகிறது. பெரிய அளவிலான உற்பத்தியில் ஈஸ்ட் முதன்மையாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? A. நோய்களைத் தடுப்பதற்காக. B. நைட்ரஜன் நிலைப்படுத்தலுக்காக. C. காசநோயை குணப்படுத்த. T. ஆல்கஹால் உற்பத்திக்காக. சரியான பதில் D. ஆல்கஹால் உற்பத்திக்காக. 3. சரியான விடை D. சோகஸ்மெலி ஈஸ்ட் நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் செயல்முறை மூலம் சர்க்கரையை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுகிறது. இது மதுபான தொழிற்சாலைகளிலும் ரொட்டி தயாரிக்கும் பேக்கரிகளிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. நோய்க்கான காரணத்தைப் பற்றிய ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. நோய் காரணியியல் எட்டியாலஜி. B. நோயியல் பேத்தாலஜி. C. நோய்க்குறியியல் சிம்டமேட்டாலஜி. T. நோய் பரவலியல் எபிடெமியாலஜி. சரியான பதில் A. நோய் காரணியியல் எட்டியாலஜி. சரியான விடை A. சோகஸ்மெலி நோய்க்கான காரணங்கள், அதன் தோற்றம் மற்றும் பரவும் விதம் பற்றி ஆராயும் மருத்துவ அறிவியல் பிரிவு நோய்க்காரணியியல் எட்டியாலஜி எனப்படும். இது ஒரு நோய் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான மூலக்காரணியைக் கண்டறிய உதவுகிறது. ஃபேட்மேன் குண்டின் மையப் பகுதிக்கு எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது? A. புளூட்டோனியம் பிளூட்டோனியம். B. டியூட்டீரியம் டியூட்டரியம். C. யுரேனியம் யுரேனியம். T. தோரியம் தாரியம். சரியான பதில் A. புளூட்டோனியம் பிளூட்டோனியம். 6. இரண்டாம் உலகப் போரின் போது நாகசாகி மீது வீசப்பட்ட ஃபேட்மேன் அணுகுண்டில் புளூட்டோனியம் -239 எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு உள்நோக்கி வெடிக்கும் இம்ப்ளோஷன் டைப் வகை குண்டாகும். காகிதத்தின் காந்த பண்பு என்ன? A. காந்தத்தன்மை உடையது. B. தயாகாந்த பொருள். C. காந்தத்தன்மையற்றது நான் மேக்னெட்டிக். T. பாராகாந்த பொருள். சரியான பதில் C. காந்தத்தன்மையற்றது நான் மேக்னெட்டிக். சரியான விடை C. சோகஸ்மெலி காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்தத்தன்மையற்ற பொருட்கள் எனப்படும். காகிதம் காந்த புலத்தால் ஈர்க்கப்படுவதில்லை என்பதால் இது ஒரு காந்தத்தன்மையற்ற பொருளாகும். ராமன் சிதறலுடன் தொடர்புடைய ஒளியின் பண்புகளில் ஏற்படும் மாற்றம் என்ன? A. அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணில் மாற்றம். B. நிறம் அல்லது பிரகாசத்தில் மாற்றம். C. பிரதிபலிப்பு அல்லது ஒளிவிலகலில் மாற்றம். T. வேகம் அல்லது திசையில் மாற்றம். சரியான பதில் A. அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணில் மாற்றம். 1. ஒளி ஒரு ஊடகத்தின் வழியாகச் செல்லும்போது மூலக்கூறுகளுடன் வினைபுரிந்து அதன் அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுவே ராமன் விளைவு எனப்படும். சர் சி. வி. ராமன் இதற்காக 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார். கார்பன் அமைப்புகளின் முறை மற்றும் அவற்றின் பிணைப்பின் அடிப்படையில் கரிம சேர்மங்கள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? A. 3. B. 4. C. 2. T. 1. சரியான பதில் C. 2. சரியான விடை C. சோகஸ்மெலி கரிம சேர்மங்கள் அவற்றின் கார்பன் சங்கிலி அமைப்பின் அடிப்படையில் வளையமற்ற திறந்த சங்கிலி மற்றும் வளைய மூடிய சங்கிலி
சேர்மங்கள் என இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. செக் வார்த்தையான ரோபோட்டா என்பதன் அர்த்தம் என்ன? ஏ. கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்ட் லேபர். பி. அறிவார்ந்த இயந்திரம். சி. இயந்திரக்கை. டி. தானியங்கி தொழிலாளி. சரியான பதில் ஏ. கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்ட் லேபர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ரோபோட் என்ற சொல் ரோபோட்டா என்ற செக் மொழிச் சொல்லிலிருந்து உருவானது. இதன் பொருள் கட்டாய உழைப்பு என்பதாகும். 1920 இல் காரல் கபெக், கரேல் எபேக் என்ற நாடக ஆசிரியர் தனது நாடகத்தில் முதலில் இச்சொல்லை பயன்படுத்தினார். சுற்றுப்புறத்தில் வெப்பம் வெளியாவதன் மூலம் வகைப்படுத்தப்படும் வினை வகை என்ன? ஏ. ஒளிவேதியியல், போட்டோகெமிக்கல். பி. வெப்ப உமிழ், எக்ஸோதெர்மி. சி. வெப்பங்குள், எண்டோதெர்மிக். டி. மின்வேதியியல், எலக்ட்ரோகெமிக்கல். சரியான பதில் பி. வெப்ப உமிழ், எக்ஸோதெர்மி. 1. ஒரு வேதிவினையின் போது வெப்ப ஆற்றல் சுற்றுப்புறத்திற்கு வெளியிடப்பட்டால் அது வெப்ப உமிழ் வினை எனப்படும். எரியும் வினைகள் மற்றும் சுவாசம் போன்றவை இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். ஏ. ஒளிவேதியியல் வினைகள் ஒளியை உறிஞ்சுவதன் மூலம் தொடங்குகின்றன. அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து குறைந்த செறிவுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகள் அல்லது அயனிகளின் இயக்கத்திற்கான சொல் என்ன? ஏ. சவ்வூடு பரவல், ஆஸ்மோசிஸ். பி. பரவல், டிஃப்யூஷன். சி. செயல்மிகு கடத்தல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். டி. எளிதாக்கப்பட்ட பரவல், ஃபேசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். சரியான பதில் பி. பரவல், டிஃப்யூஷன். 9. சரியான விடை பி. சோகஸ்மெலி. பரவல், டிஃப்யூஷன் என்பது மூலக்கூறுகள் அதிக செறிவுள்ள இடத்திலிருந்து குறைந்த செறிவுள்ள இடத்துக்கு ஆற்றல் செலவின்றி நகரும் செயலாகும். இது வாயுக்கள் மற்றும் திரவங்களில் சமநிலை ஏற்படும் வரை நிகழ்கிறது. உயிரி பூச்சிக்கொல்லி என்பதன் ஆங்கிலச் சொல் என்ன? ஏ. உயிர் உரம், பயோ ஃபர்டிலைசர். பி. உயிர் டீசல், பயோ டீசல். சி. உயிரி வேட்டையாடிகள், பயோ பிரெடேட்டர்ஸ். டி. உயிரி பூச்சிக்கொல்லி, பயோ பெஸ்டிசைட். சரியான பதில் டி. உயிரி பூச்சிக்கொல்லி, பயோ பெஸ்டிசைட். சரியான விடை உயிரி பூச்சிக்கொல்லி, பயோ பெஸ்டிசைட். சோகஸ்மெலி. உயிரி பூச்சிக்கொல்லிகள் என்பவை தாவரங்கள், பாக்டீரியா மற்றும் சில தாதுக்கள் போன்ற இயற்கை பொருட்களிலிருந்து பெறப்படும் பூச்சி கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகும். மருந்துகள் வாங்க பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு எது? ஏ. டன்கள், டன்ஸ். பி. மில்லிகிராம். சி. கிராம். டி. கிலோகிராம். சரியான பதில் பி. மில்லிகிராம். 9. மருந்து மாத்திரைகளில் உள்ள வேதிப்பொருட்கள் மிக குறைந்த அளவில் இருப்பதால் அவை மில்லிகிராம் mg அலகில் அளவிடப்படுகின்றன. இது துல்லியமான அளவு மற்றும் பாதுகாப்பான பயன்பாட்டிற்கு உதவுகிறது. நிரல்களை திருத்து, எடிட் புரோகிராம்ஸ் என்ற சொல்லுடன் தொடர்புடைய செயல்பாடு என்ன? ஏ. கோப்புரை, ஃபோல்டர். பி. ஸ்கிராட்ச். சி. ஸ்கிரிப்ட் பகுதி, ஸ்கிரிப்ட் ஏரியா. டி. ஆடை திருத்தி, காஸ்டியூம் எடிட்டர். சரியான பதில் பி. ஸ்கிராட்ச். 5. ஸ்கிராட்ச் என்பது ஒரு காட்சி வழி நிரலாக்க மொழியாகும். இதில் கட்டளை தொகுப்புகளை பயன்படுத்தி நிரல்களை எளிதாக உருவாக்கலாம் மற்றும் திருத்தலாம். இது ஆரம்பநிலை கற்பவர்களுக்கு நிரலாக்க தர்க்கத்தை கற்றுக் கொடுக்க பயன்படுகிறது. நேர்மின்வாய் அருகே எந்த வாயு இருப்பது உறுதி செய்யப்படுகிறது, ஏனெனில் அது எரியும் பிளவை பிரகாசமாக எரியச் செய்கிறது? ஏ. நைட்ரஜன். பி. ஹைட்ரஜன். சி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. டி. ஆக்சிஜன். சரியான பதில் டி. ஆக்சிஜன். சரியான விடை ஆக்சிஜன் ஒரு எரிதுணை வாயுவாகும். இது எரியும் பொருளை மேலும் பிரகாசமாக எரியச் செய்யும் பண்பு கொண்டது. நீரின் மின்னாற்பகுப்பின் போது நேர்மின்வாயில் ஆனோட் ஆக்சிஜன் வாயு சேகரிக்கப்படுகிறது. யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஏ. மேரி கியூரி. பி. மார்டின் கிளாப்ரோத். சி. ஃபிரெடரிக் சோடி. டி. காசிமிர் ஃபஜான்ஸ். சரியான பதில் பி. மார்டின் கிளாப்ரோத். 1.
1789ஆம் ஆண்டில் மார்ட்டின் கிளாப்ரோத் விட்பிலின் தாதுவிலிருந்து யுரேனியத்தை கண்டறிந்தார். இதற்கு யுரேனஸ் கோளின் நினைவாக பெயரிடப்பட்டது. 2. மற்றவை ஏ. மேரி கியூரி ரேடியம் மற்றும் பொலோனியத்தை கண்டுபிடித்தவர். 3 மீட்டர் அகலம் வரை இலைகளை கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட தாவரம் எது? ஏ. விக்டோரியா அமேசானிகா, விக்டோரியா அமேசானிகா. பி. சூரியகாந்தி, சன்ஃப்ளவர். சி. ரோஜா, ரோஸ். டி. தாமரை, லோட்டஸ். சரியான பதில் ஏ. விக்டோரியா அமேசானிகா, விக்டோரியா அமேசானிகா. 10. சரியான விடை ஏ. விக்டோரியா அமேசானிகா, விக்டோரியா அமேசானிகா. விக்டோரியா அமேசானிகா என்பது மிகப்பெரிய இலைகளைக் கொண்ட ஒரு நீர்வாழ் தாவரமாகும். இதன் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளர்ந்து நீரின் மேற்பரப்பில் மிதக்கும் தன்மை கொண்டவை. மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது எது? ஏ. அம்மீட்டர், அம்மீட்டர். பி. வோல்ட் மீட்டர், வோல்ட்மீட்டர். சி. வெப்பமானி, தெர்மோமீட்டர். டி. மீட்டர் அளவுகோல், மீட்டர் ஸ்கேல். சரியான பதில் ஏ. அம்மீட்டர், அம்மீட்டர். 1. சரியான விடை ஏ. அம்மீட்டர். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை ஆம்பியர், ஆம்பியர் அலகில் அளவிட அம்மீட்டர் தொடர் இணைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. மற்றவை பி. வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?